வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். காஷ்மீரின் பகல்காம் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் 28 பேர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொலை. ஆடைகளை கலற்றியும் அடையாள அட்டைகளை பார்த்தும் இந்துவா என அறிந்து கொண்டதாக அதிர்ச்சி தகவல். சவுதி அரேபியா பயணத்தை முன்கூட்டியே முடித்துக் கொண்டு டெல்லிக்கு திரும்பினார் பிரதமர் மோடி. வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியுறவு செயலர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோருடன் ஆலோசனை. பகல்காம் படுகொலையை கண்டித்து காஷ்மீரில் இன்று முழு அடைப்பு. பயங்கரவாத செயலை கண்டித்தும் ஜம்முவில் இந்து இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம். பகல்காமில் கொல்லப்பட்டோரின் உடல்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அஞ்சலி. கொல்லப்பட்டோரின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் தேவையான உதவிகளை செய்வதாக உறுதி. பகல்காம் படுகொலைக்கு ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் கண்டனம். பயங்கரவாதிகளை அரசு தண்டிக்கும் என்று அசாதுதீன் ஒவைசி நம்பிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா சென்ற சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு தகுதி வழங்கிய அரசியலமைப்பின் 370வது சட்டப்பிரிவு 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இதையடுத்து அந்த மாநிலத்தில் பயங்கரவாத செயல்கள் படிப்படியாக குறைந்து அமைதி நிலவி வந்தது. இந்த நிலையில் கேரளம், கர்நாடகா, ஹரியானா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் பகல்காமுக்கு சுற்றுலா சென்றிருந்தனர். அப்போது அங்கு துப்பாக்கியுடன் வந்த பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை மிரட்டி ஆண்கள் அரையாடல்களை கலற்ற சொல்லியும் அடையாள அட்டைகளை காட்ட சொல்லியும் இந்துவா முஸ்லிமா என கேட்டு அடையாளங்களை அறிந்துள்ளனர். இந்து என அறிந்த பின் ஒவ்வொருவராக சுட்டுக் கொன்றுள்ளனர். இவ்வாறு 28 பேரை சுட்டுக் கொன்றுள்ளனர். இதையடுத்து பயங்கரவாதிகள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். கொல்லப்பட்டோர் உடன் வந்த பெண்கள் தங்கள் துணையை இழந்த துக்கத்தில் அருகிலிருந்து அழுது புலம்பியுள்ளனர். ஆடைகளை கலற்ற சொல்லி எந்த மதம் என தெரிந்து கொண்டு மதத்தின் அடிப்படையில் பயங்கரவாதிகள் வன்முறை நிகழ்த்தியுள்ளது நாட்டையே பெரிதும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சவுதி அரேபியாவிற்கு சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தனது பயணத்தை முன்கூட்டியே முடித்துக் கொண்டு டெல்லிக்கு திரும்பி வந்து அவசர ஆலோசனை நடத்த உள்ளார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் அழைப்பை ஏற்று 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டிற்கு சென்றிருந்தார். முந்தைய பயண திட்டப்படி இன்று நண்பகல் அந்நாட்டு அரசு சார்பில் நடைபெறும் விருந்தில் அவர் பங்கேற்பதாகவும் இன்றிரவு இந்தியாவிற்கு திரும்புவதாகவும் இருந்தது. பல்காம் படுகொலை பற்றி தகவல் அறிந்த பிரதமர் மோடி சவுதி அரேபியாவின் தன் நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே முடித்துக் கொண்டு இன்று காலையில் விமானத்தில் டெல்லிக்கு வந்து சேர்ந்தார். டெல்லிக்கு வந்து சேர்ந்ததும் பல்காம் படுகொலை குறித்தும் அதையடுத்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் ஆகியோரிடம் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார். முன்னதாக இந்த படுகொலையை கண்டித்து பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் இந்த கொடிய குற்றமிழைத்த பயங்கரவாதிகள் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்படுவர் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, பெரு ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணமாக சென்றிருந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தனது பயணத்தை முன்கூட்டியே முடித்துக் கொண்டு நாடு திரும்புகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளையும் அழைத்து காஷ்மீரில் நிலவரம் குறித்து பேசியுள்ளார். காஷ்மீரில் இப்போதுள்ள பாதுகாப்பு நிலவரம், தேவையான இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்துதல் ஆகியன பற்றி அவர் பேசியுள்ளார். பகல்காமில் சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றதை கண்டித்து காஷ்மீரில் இன்று முழு அடைப்பு நடைபெறுகிறது. ஸ்ரீநகரில் முழு அடைப்பையொட்டி அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளனர். லால் சவுத் மணிகுண்ட் அருகே சாலையில் வாகன போக்குவரத்தின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. புல்வாமாவில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளனர். சாலைகளில் வாகன போக்குவரத்தும் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. பல்காம் படுகொலை கண்டித்து பூஜ் நகரிலும் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீநகர், உத்தம்பூர், தோடா ஆகிய நகரங்களின் முதன்மையான இடங்களில் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். கத்ராவில் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளனர். சாலைகளில் மக்கள் நடமாட்டம் ஓரளவு இருந்தது. பகல்காம் படுகொலையை கண்டித்து ஹென்ட்ராவாவில் சந்தையில் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளனர். சாலைகள் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டனர். பகல்காமில் படுகொலை நிகழ்ந்த இடத்தில் துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். படுகொலையை கண்டித்து ஸ்ரீநகரில் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முப்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
பகல்காமில் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டோரின் உடல்கள் அவரவர் ஊர்களுக்கு அனுப்பப்படுவதற்காக ஸ்ரீநகரில் வைக்கப்பட்டுள்ளனர். அந்த உடல்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பகல்காமில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆறுதல் தெரிவித்தார். படுகொலை நிகழ்ந்த இடத்திற்கு அமித்ஷா சென்று பார்வையிட்டார். கர்நாடகத்தின் சிவமோகாவைச் சேர்ந்த மஞ்சுநாத் பகல்காமில் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதை அறிந்த கர்நாடக அமைச்சர் மது பங்க்ராவில் சிவமோகாவிற்கு சென்று மஞ்சுநாத்தின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பகல்காம் படுகொலைக்கு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பகல்காமில் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். கொடிய படுகொலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தாரிக் கரா ஆகியோரிடம் கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொல்லப்பட்டோரின் குடும்பங்களுக்கு நீதி வழங்க காங்கிரஸ் முழு ஆதரவையும் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பகல்காமில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டோருக்கு ஹரியானா முதல்வர் நவாப் சிங் சைனி மௌலானா அஞ்சலி செலுத்தினார். பகல்காமில் கொல்லப்பட்டவர்களில் 3 மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இப்படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் பயங்கரவாதம் முழுமையாக ஒடுக்கப்பட்டுள்ள நிலையில் பகல்காம் படுகொலைக்கு பின்னால் வெளிநாட்டு தூண்டுதல் இருக்கும் என்றும் தெலுங்கானா பாஜக தலைவர் ராமச்சந்திர ராவ் தெரிவித்துள்ளார். பகல்காம் படுகொலைக்கு ஹைதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாதுன் ஒவைசி கண்டனம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதிகளை அரசு தண்டிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்றிருப்பது ஒரு படுகொலை என்றும் ஒவைசி குறிப்பிட்டுள்ளார். பகல்காம் படுகொலையை கண்டித்தால் மட்டும் போதாது, கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்ரீ ரவிசங்க் தெரிவித்துள்ளார். பகல்காமில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டோருக்கு லக்னோவில் உள்ள பள்ளியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பகல்காம் படுகொலையை கண்டித்து ஜம்முவில் இந்து இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் இந்த கொடூர தாக்குதலுக்கு உலக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 28 பேர் உயிரிழந்தனர். காஷ்மீரின் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் நடந்ததை தொடர்ந்து பிரதமர் மோடி சவுதி பயணத்தை முடித்துக் கொண்டு அவசரமாக டெல்லி வந்தடைந்தார். பயங்கரவாதிகளின் இந்த கொடூர தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ், ரஷ்ய அதிபர் புட்டின், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் உள்ளிட்ட பல உலக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காஷ்மீர் என்கவுண்டரில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பல்காம் நகரில் பைசாரன் மலைப்பகுதியில் நேற்று பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தினர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் சுற்றுலா பயணிகள் 28 பேர் உயிரிழந்தனர். இந்த பயங்கரவாத தாக்குதல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் இருந்து சர்வதேச எல்லை வழியாக இன்று அதிகாலை காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டம் உரிநலா பகுதிக்குள் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த எல்லை பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். பயங்கரவாதிகளும் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இரு தரப்பிற்கும் இடையே நடந்த மோதலில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் சில பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கலாம் என்பதால் அப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக கோவையில் போலீசார் வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 24க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதன் காரணமாக கோவையில் காவல் ஆணையர் சரவண சுந்தரம் தலைமையில் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் நகருக்குள் நுழையும் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் உக்கடம், செல்வபுரம் உட்பட நகரின் பிற பகுதிகளிலும் ஆங்காங்கே திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு தளபட்சமாக காதலித்து வந்த இளைஞர் ஒருவர் கல்லூரி மாணவியின் கழுத்தை அறுக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமுக்குளம் மேடு தெப்பம் பகுதியில் கல்லூரியில் படித்த மாணவி ஒருவர் நடந்து சென்றுள்ளார். இவரை பின்தொடர்ந்து வந்த திண்டுக்கல் மாவட்டம் வண்ணாரம் விளாடிம்பட்டியைச் சேர்ந்த பட்டதாரி சூர்யா என்பவர் கல்லூரி மாணவியிடம் பேச முயற்சித்துள்ளார். கல்லூரி மாணவி பேச மறுத்ததுடன் சூர்யா தனது கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து கல்லூரி மாணவியின் கழுத்தை அறுக்க முயன்றபோது
அதை தடுத்த மாணவியின் கைகளில் 2 இடத்தில் இளைஞர் வெட்டியுள்ளார். கல்லூரி மாணவி கூச்சலிட அக்கம் பக்கத்தினர் சூர்யாவை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மாணவியை ஒருதளபட்சமாக காதலித்து வந்ததாகவும், சம்மதம் தெரிவிக்காத அந்த மாணவி இளைஞரிடம் பேச மறுத்ததால் ஆத்திரமடைந்து கொண்டு கல்லூரி மாணவியின் கழுத்தை அறுக்க முயற்சித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இளைஞர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் இடி சத்தம் கேட்டு அதிர்ச்சியில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் நேற்று மாலை சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இந்த நிலையில் கால்டுவெல் காலனி அருகே உள்ள அருணா நகர் பகுதியில் வசித்து வரும் மீனாட்சி என்பவர் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்பொழுது பலத்த சத்தத்துடன் இடி விழுந்ததில் அதிர்ச்சியடைந்த மீனாட்சி மயங்கி கீழே விழுந்தார். இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தென்பாகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இடி சத்தத்தை கேட்டு அதிர்ச்சியில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், மத்திய அரசிற்கும் இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரிலும் அதற்கான நடைமுறையில் வரும் பொழுது அங்கு பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டு இன்று ஆர்ப்பாட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இன்று பல இடங்களில் ஆர்ப்பாட்டத்திற்கான மாற்றத்தை காவல்துறையின் மூலமாக அரசு ஏற்படுத்தியிருப்பதை முதற்கட்டமாக ஜாக்டோ ஜியோ இன்று கண்டனத்தையும் எச்சரிக்கையும் அவர்களுக்கு நாங்கள் பதிவு செய்கின்றோம். திண்டுக்கல் விருதுநகர் 4 வழிச்சாலையில் மேம்பாலம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவில் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் கலந்து கொண்டார். திண்டுக்கல் விருதுநகர் 4 வழிச்சாலையில் உள்ள தனக்கன் குளத்தில் நடைபெற்ற பூமி பூஜையில் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று தனக்கன் குளத்தில் 43 கோடி ரூபாய் செலவிலும், சிவரக்கோட்டையில் 23 கோடி ரூபாய் செலவிலும், கள்ளிக்குடியில் 29 கோடி செலவிலும் மேம்பால பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்து பேசினார். அச்சரப்பாக்கத்தில் கோட்டாட்சியர் அவதூறாக பேசியதால் கிராம நிர்வாக உதவியாளர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கத்தில் கீதா என்பவர் கிராம உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் கிராம நிர்வாக அலுவலர் முத்துமாரியை சந்திக்க அலுவலகத்திற்கு செல்லும் போது மது போதையில் சிலர் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அச்சரப்பாக்கம் பகுதியில் வருவாய் கோட்டாட்சியர் ரம்யா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் மத்தியில் தகாத வார்த்தைகளால் அவதூறாக பேசி கோட்டாட்சியர் திட்டியுள்ளார். இதனால் மனமுடிந்த கீதா கிராம நிர்வாக அலுவலகத்தில் விஷம் அருந்தி தற்கொலை செய்த முயன்ற நிலையில் பொதுமக்கள் கீதாவை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கீதா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கோட்டாட்சியர் அவதூறாக பேசியதால் கிராம நிர்வாக உதவியாளர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி சிப்காட் காவல்துறை தாக்கியதில் உயிரிழந்த கூலி தொழிலாளியின் சடலத்தை வாங்க மறுத்து மனைவி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். தூத்துக்குடி சிப்காட் காவல்துறையினர் தாக்கியதில் மனமுடைந்த கூலி தொழிலாளி ஆனந்த சைரஸ் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற போது காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி 90% தீ காயங்களுடன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் கூலி தொழிலாளி ஆனந்த் சைரஸ் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரது மனைவி சரோபினா தனது கணவன் இறப்புக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் தற்கொலைக்கு காரணமான காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து ஆனந்த் சைரஸின் மனைவி மற்றும் உறவினர்கள் சடலத்தை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆம்பூர் அருகே பன்றி வளர்க்கும் பண்ணையில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்ட இளைஞர் உணவு சமைத்துக் கொண்டிருந்த கொதிக்கும் அண்டாவில் விழுந்து உயிரிழந்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக பன்றி வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்டு உள்ளூர் மற்றும் பெங்களூருக்கு விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் அவர் பண்ணையில் கம்பி வேலி அமைத்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டதில் பன்றிகளுக்கு உணவு சமைத்துக் கொண்டிருந்த கொதிக்கும் அண்டாவில் விழுந்து வெங்கடேசன் படுகாயமடைந்தார். இதையடுத்து பலத்த தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு சோலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவலறிந்து வந்த ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உணவில் விழுந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரியில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாள் தொடர் வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் 3 நாட்கள் தொடர் வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விரல் ரேகை பதிவு செய்தல், ஆதார் சரிபார்ப்பு 40% மீண்டும் நடைமுறைப்படுத்துதல், பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை உட்பட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் கலந்து கொண்ட சங்கத்தின் உறுப்பினர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி முழக்கமிட்டனர். தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் மூலியமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரியில் இன்னைக்கு முதல் நாளாக மாநிலம் தழுவிய தொடர் வேலை நிறுத்தம் இன்னைக்கு பொன்னேரியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த எங்களுடைய அரசு நியாய விலைக்கடை சங்கத்தின் பணியாளர் சங்கத்தின் மூலியமாக தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு எங்களுடைய சங்கத்தினுடைய விற்பனையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ராணிப்பேட்டையில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழக அரசை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சங்கங்களின் மாவட்ட செயலாளர் பாலமுருகன் தலைமையில் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஒப்பந்த முறையை கைவிட வேண்டும், காலமுறை ஊதியத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளனர். இதில் ஜாக்டோ ஜியோ அமைப்பைச் சேர்ந்த ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிரான பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாப்பாரம்பட்டியில் உள்ள பாரத மாதா ஆலய வளாகத்தில் அத்துமீறி நுழைந்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் உட்பட 11 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரம்பட்டியில் உள்ள பாரத மாதா ஆலய வளாகத்தில் வழிபடுவதற்காக கடந்த 2022ஆம் ஆண்டு காவல்துறை தடையை மீறி பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் உட்பட 11 பேர் மீது பாப்பாரம்பட்டி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் KP ராமலிங்கம் உட்பட 11 பேரையும் விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பாரத மாதா ஆலயத்தை புனரமைக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் அனைத்தும் மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நினைவகத்திலே திறந்து வைக்கப்பட்ட அந்த ஆலயம் இந்து கலாச்சாரப்படி கட்டப்பட்ட ஆலயம். அதற்கு கோபுரம் இருக்கிறது, விதானம் இருக்கிறது, அதை சுற்றுப்பிரகாரம், முதல் சுற்றுப்பிரகாரம் இருக்கிறது, 2வது இருக்கிறது. இருந்தும் கூட அது வழிபாட்டுக்குரிய இடம் அல்ல என்று சொல்லி தமிழக அரசு 11/8/2021 அன்று ஊட்டிவிட்டார்கள். ஆனால் பாரத மாதாவுக்கு இருக்கிற சக்தி, அது தெய்வத்துக்கு இருக்கிற அந்த சக்தியாக அதே 11/8/2022 அன்றைக்கு 11/8/21 அன்று பூட்டப்பட்டது. 11/8/2022 அன்று பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளால் பாரத மாதா சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நினைவிடங்கள் திறந்து வைத்திருக்க வேண்டும். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வரும் முனைவர் மீது ஆராய்ச்சி மாணவர் ஒருவர் புகார் அளித்துள்ளார்.
மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நலன் மேம்பாட்டுத்துறை தலைவர் வேளாங்கண்ணி முனைவர் ஜோசப்பிடம் சிவசுப்பிரமணி என்பவர் ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்து கொள்ளுமாறு அணுகியுள்ளார். அப்போது அவரிடம் முனைவர் ஜோசப் சாதியின் பெயரை கேட்டு பட்டியல் சாதியினர் என்பதால் PhD முடிக்க 5 லட்சம் தர வேண்டும் என கேட்டு மிரட்டியுள்ளார். மேலும் ATM கார்டு பின் நம்பரும் கேட்டு தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் கிராண்ட் கமிஷன் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு சிவசுப்பிரமணியன் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பொருளியல் துறை பேராசிரியர் சதாசிவம் என்பவர் கடந்த மாதம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கல்வி பேரவை கூட்டத்தில் முனைவர் ஜோசப் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மேலும் அவர் மீது உயர்மட்ட விசாரணை நடத்தி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பல்கலைக்கழக முனைவர் மீது ஆராய்ச்சி மாணவர் புகார் அளித்துள்ள சம்பவம் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் தண்டு மாரியம்மன் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவையில் குலதெய்வமாக உள்ள தண்டு மாரியம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 14ஆம் தேதி முகூர்த்த கால் நடுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து கொடியேற்றம், அக்னி சாட்டு, திருவிளக்கு வழிபாடு, வெள்ளி வாகனத்தில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிலையில் தண்டு மாரியம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையடுத்து மலர் பல்லக்கில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கந்தர்வக்கோட்டை அருகே புனித ஜெபஸ்தியார் ஆலய தேர் திருவிழா விடிய விடிய சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மங்கனூரில் புனித ஜெபஸ்தியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் தேர் திருவிழா கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நள்ளிரவு 12 மணி அளவில் தொடங்கி விடிய விடிய நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்த தேரில் புனித ஜெபஸ்தியார் திருவுருவம் தாங்கிய 7 தேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மேள தாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் முக்கிய வீதிகளில் வழியாக வலம் வந்து மீண்டும் புனித ஜெபஸ்தியார் ஆலயத்தை சென்றடைந்தது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சங்ககிரி அழகுமுத்து மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சங்ககிரி கோட்டை தெரு அழகுமுத்து மாரியம்மன் கோவில் திருவிழாவானது கடந்த 15ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. தினமும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. விழாவின் 8ஆம் நாளில் ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியும் பூக்கரகம் எடுத்தும் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL கிரிக்கெட் தொடரில் ஹைதராபாத், மும்பை அணிகள் இன்று மோதுகின்றனர். IPL கிரிக்கெட் தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச ஸ்டேடியத்தில் நடைபெறும் 41வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் சந்திக்கின்றனர். ஹைதராபாத் அணி புள்ளி பட்டியலில் 7வது இடத்திலும் மும்பை அணி 6வது இடத்திலும் உள்ளது. இவ்விரு அணிகளும் இதுவரை 24 முறை நேருக்கு நேர் மோதியிருக்கின்றனர். இதில் 14இல் மும்பையும் 10இல் ஹைதராபாத்தும் வென்று இருக்கின்றனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு நாளில் 2200 ரூபாய் குறைந்து விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 275 ரூபாய் குறைந்து 9015 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 2200 ரூபாய் குறைந்து 72120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 248 புள்ளிகள் அதிகரித்து 79,844 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 59 புள்ளிகள் அதிகரித்து 24,226 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். காஷ்மீரின் பகல்காம் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் 28 பேர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொலை.
ஆடைகளை கலற்றியும் அடையாள அட்டைகளை பார்த்தும் இந்துவா என அறிந்து கொண்டதாக அதிர்ச்சி தகவல். சவுதி அரேபியா பயணத்தை முன்கூட்டியே முடித்துக்கொண்டு டெல்லிக்கு திரும்பினார் பிரதமர் மோடி. வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியுறவு செயலர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோருடன் ஆலோசனை. பகல்காம் படுகொலையை கண்டித்து காஷ்மீரில் இன்று முழு அடைப்பு. பயங்கரவாத செயலை கண்டித்தும் ஜம்முவில் இந்து இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம். பகல்காமில் கொல்லப்பட்டோரின் உடல்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அஞ்சலி. கொல்லப்பட்டோரின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் தேவையான உதவிகளை செய்வதாக உறுதி. பகல்காம் படுகொலைக்கு ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் கண்டனம். பயங்கரவாதிகளை அரசு தண்டிக்கும் என்று அசாதுதீன் ஒவைசி நம்பிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.